கச்சத்தீவில் புதியதாக கட்டப்பட்டிருக்கும் புனித அந்தோணியார் கோவில் இன்று திறக்கப்பட்டது. அந்த திறப்பு விழா குறித்த விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், கச்சத்தீவு அந்தோணியார் கோவில் திறப்பு விழா நிகழ்ச்சி எப்போது நடந்தது, யாரெல்லாம் பங்கேற்றார்கள், விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கணேஷ், அதாவது இன்று காலை 4 மணிக்கே ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் தங்கச்சிபடம் பகுதியை சேர்ந்த மக்கள் கச்சத்தீவு செல்வதற்கு தயாராகி வந்திருந்தனர். அவர்களுக்கான சோதனைகள், ஒவ்வொரு சோதனைகள், மாநில மற்றும் மத்திய அரசின் சோதனைகள் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் 3 படகுகளில் சுமார் 82 பேர், அதாவது இங்குள்ள பங்குத்தந்தை வேற்காடு பகுதியைச் சேர்ந்த பங்குத்தந்தை சகாயராஜ் தலைமையில் சுமார் 82 பேர் தற்பொழுது 3 படகுகளில் அங்கு சென்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியானது கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய அர்ச்சிப்பு விழா என்பது காலை 9:40 மணிக்கு அந்த அர்ச்சிப்புழா நடந்துள்ளது. அதாவது அந்த கோவில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்த நிகழ்ச்சிக்காகவே இங்கிருந்து, அதாவது யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரத்னம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இதற்காக இந்த இலங்கையின் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணா ரெட்டினம் மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரி திரு நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 9:40 திறக்கப்பட்டவுடன் அடுத்ததாக தொடர்ந்து திருப்பலி மற்றும் நன்றி அறிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுமாம். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு சுமார் 1 மணிக்கு இங்கிருந்து சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் இங்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. எனவே அதன்படி பார்க்கும் பொழுது மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய இந்த மக்களின் அந்த ஆலய திறப்பு விழா என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளதாக அங்கிருந்து தகவல் வந்துள்ளன. தற்பொழுது அவர்கள் அங்கு திருப்பலி பூஜையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ், நாகராஜ், திறப்பு விழாவுக்கு அப்புறமா வேற என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? இங்கிருந்து போன மீனவர்கள் எப்போ திரும்புவாங்க? அதாவது இங்கிருந்து முதலில் 20 பேருக்கு மட்டுமே முதலில் அனுமதி என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அடுத்ததாக தமிழக முதல்வர் வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய அரசு அதற்காக ஒப்புதல் அளித்த பேரில் 100 பேர் வரைக்கும் செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இங்கிருந்து 100 பேர் வரைக்கும், அதாவது 82 பேர் ஒட்டுமொத்தமாக, அதாவது பங்குத்தந்தை சகாராஜ் தலைமையில் பங்குத்தந்தைகள் மற்றும் மக்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த ராமேஸ்வரம் தங்கச்சிபடம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் என சுமார் 82 பேர் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் இந்த திருப்பலி முடிந்ததும், அதாவது தற்பொழுது நடைபெற்றுள்ள அந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி 1.5 மணி நேரம் நடக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த 1.5 மணி நேரம் பூஜைக்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக நன்றி அறிவிக்கும் விழா நடைபெறும். அதாவது அதற்கு அடுத்ததாக இந்த இலங்கை கடற்படையிலிருந்து அந்த யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குரு முதல்வரிடம் இந்த ஆலயத்தை ஒப்படைக்கும் பணி நடைபெறும். அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் நன்றி அறிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அவர்கள் 1 மணிக்கு மேல் அவர்கள் மீண்டும் இங்கு தமிழகத்திற்கு, அதாவது ராமேஸ்வரம் பகுதிக்கு திரும்புவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்ட ஒன்று இன்று மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது.